அண்ணா பல்கலைக்கழகத்தில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் உயர்ந்திருக்கிறது. பொறியியல் கல்லூரிகளில் செமஸ்டர் தேர்வு கட்டணம் உயர்த்தப்பட்டிருப்பதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. விவரங்களோடு செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், தற்போது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் செயல்படும் பொறியியல் கல்லூரிகளில் எந்த அளவுக்கு கட்டணம் உயர்ந்திருக்கு? விவரம் என்ன? அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் செயல்படக்கூடிய பொறியியல் கல்லூரிகளுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டணங்கள் தற்பொழுது உயர்த்தப்பட்டு அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் சுமார் 433 பொறியியல் கல்லூரிகள் இணைப்பு பெற்று செயல்பட்டு வருகின்றன. அதன்படி தன்னாட்சி பெற்ற பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தன்னாட்சி பெறாத அண்ணா பல்கலைக்கழகத்துடன் இணைப்பு பெற்ற தனியார் கல்லூரிகளுக்கான இந்த பருவ தேர்வுகளுக்கான கட்டணம் என்பது உயர்த்தப்பட்டதாக அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதன்படி தன்னாட்சி பெற்ற பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை மற்றும் முதுநிலை படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு பட்டப்படிப்பு முடிந்ததன் பின்பாக வழங்கக்கூடிய சான்றிதழுக்கான கட்டணம் என்பது 1000 ரூபாயிலிருந்து 1500 ரூபாயாக அதிகரிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல இளநிலை மற்றும் முதுநிலை பொறியியல் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல் என்று சொல்லப்படக்கூடிய கன்சாலிடேட்டட் மார்க் ஷீட் என்று சொல்வார்கள், அதற்கான கட்டணம் என்பது 1500 நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ் மற்றும் பட்டப்படிப்பு சான்றிதழ் மதிப்பெண் பட்டியல் ஆகியவற்றை டிஜிலாக்கரில் பதிவேற்றம் செய்வதற்கு ரூபாய் 1500 கட்டணம் என்பது நிர்ணயிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல தன்னாட்சி பெறாத பொறியியல் கல்லூரிகளில் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான செமஸ்டர் தேர்வு கட்டணங்களை பொறுத்தவரை இளநிலை மாணவர்களுக்கு மற்றும் செமஸ்டர் தேர்வு மற்றும் செய்முறை தேர்வுக்கான கட்டணம் செயல்முறை தேர்வு பயிற்சித்தாள் ஒன்றுக்கு ரூபாய் 150 225 ஆகும். அதே போல இளநிலை பட்டப்படிப்புக்கான ஆய்வறிக்கை கட்டணம் என்பது ரூபாய் 300 450 ஆகும். இளநிலை செய்முறை பயிற்சிக்கான கட்டணம் 450 675 ஆகும் உயர்த்தப்பட்டிருப்பதாக அண்ணா பல்கலைக்கழக தேர்வு கட்டுப்பாட்டு அதிகாரி தன்னுடைய அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றார். முதுநிலை செமஸ்டர் தேர்வை பொறுத்தவரை செயல்முறை தேர்வு, செயல்முறை பயிற்சி மற்றும் கோடைகால இந்த திட்ட அறிக்கை என்று சொல்லப்படக்கூடிய ப்ராஜெக்ட் அதற்கான கட்டணம் என்பது ரூபாய் 450 670 உயர்த்தப்பட்டிருக்கின்றது. ஒருங்கிணைந்த மதிப்பெண் சான்றிதழ், பட்டப்படிப்பு சான்றிதழ் ஆகியவற்றுக்கான கட்டணம் என்பது ரூபாய் 1000 1500 ரூபாயாக உயர்த்தப்பட்டிருக்கின்றது. இறுதியாண்டு படிக்கக்கூடிய மாணவர்கள் இந்த ஒருங்கிணைந்த மதிப்பெண் பட்டியல், பட்டப்படிப்பு சான்றிதழ் ஆகியவற்றை டிஜிலாக்கரில் பதிவேற்றம் செய்வதற்கு 1500 ரூபாய் கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கின்றது. இதே போல வரக்கூடிய ஆண்டுகளில் 5% வரை ஒரு சராசரியாக கட்டணத்தை உயர்த்தலாம் என்று தற்பொழுது அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இந்த உயர்த்தப்பட்ட கட்டணம் என்பது வரக்கூடிய நவம்பர் டிசம்பர் அந்த செமஸ்டர் தேர்வுகள் மூலமாக நடைமுறைக்கு வரும் என்று அண்ணா பல்கலைக்கழகத்திலிருந்து தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன. நன்றி பிரபாகரன், விவரங்களை வழங்கியமைக்கு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.